friends, welcome to Nathila's Treasure House of Art. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிரர் ஒர்க்கில் நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு மிரர் அல்லது ஒரு மைக்கா இந்த மாதிரி இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கணும். இந்த மைக்காவில் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஹோல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா அந்த ஹோல்ஸை நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே இந்த மாதிரி ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம், அந்த தைச்சிக்கலாம் அல்லது ஸ்டிக் இப்படி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு நான் தைக்கலை, ஏன்னா இந்த மிரர் மைக்காவுக்கு மேலே ஓடி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மைக்கா நல்லா செக்யூர்டாக தானே இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த எட்ஜஸ் எல்லாம் நான் வந்து தைக்கலை, ஸ்டிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைக்கா அல்லது ஒரு மிரர் எடுத்து இந்த மாதிரி இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஏற்கனவே பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பாயிண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பாயிண்ட்ஸ் போட்டும் பண்ணலாம், பாயிண்ட்ஸ் போடாமலேயும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுன்னு பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். இனி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு நீங்கள் ஒரு வேளை இப்படி பாயிண்ட்ஸ் போடலன்னு வைங்களா, நீங்கள் என்ன ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு என்ன பண்ணால் இந்த நூல் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு கீழே எந்த பாயிண்ட் வருதோ அதில் வந்து நீங்கள் இப்படி ஊசியை குத்திடலாம். இப்போ நான் பாயிண்ட் வச்சுருக்கேன். பாயிண்ட் வைக்காமலே நீங்கள் த்ரெட்டை இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு நீங்கள் நல்லா ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்டாக ஸ்ட்ரெயிட் அளவில் நீங்கள் குத்திடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இனி நம்ம கீழே ஓடி அடுத்த பாயிண்ட்டுக்கு வரணும். நான் அந்த பாயிண்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் இப்படி வந்து பாருங்கள், த்ரெட்டை வந்து இப்படி இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டாலே கரெக்டாக நமக்கு அந்த பாயிண்ட்டு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கூட நீங்கள் இப்படி பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதில் இப்போ நான் வந்து இந்த வெர்டிக்கல் லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் பாருங்கள், இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு தான் நான் அடுத்த இது வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் விட்டுருக்கேன் நான். நீங்கள் வந்து ஏன்னா இது வந்து எப்படி இந்த ஸ்டிச் மேலே க்ராஸாக ஸ்டிச் வரும். முதல்ல கட்டமாக போட்டுட்டு அப்புறமா க்ராஸாக ஸ்டிச் வரும். ஸோ அந்த ஸ்டிச் எப்படி வரணும்னு காட்டுறதுக்கு வேண்டி தான் நான் வந்து இவ்வளோ தூரத்தில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பக்கமாக நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இந்த சைடு போட்டு முடிச்சிட்டோம். இனி நம்ம இந்த சைடு இந்த கட்டம் கொஞ்சம் பொடிசாக இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் பண்ண நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மனசில் ஆயிரும். இனி நம்ம வெர்டிக்கல் லைன்ஸ்லாம் போட்டுட்டோம். இனி நம்ம ஹாரிசான்டல் லைன்ஸ் போடுவோம். ரொம்ப கொஞ்ச நேரத்தில் செய்திடலாம். இது நீங்கள் சின்ன மிரர்லேயும் செய்யலாம், பெரிய மிரர்லேயும் செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த கட்டமாக இப்படி போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இப்படி கட்டமாக இப்படி போட்டுடணும். இப்படி இப்போ அந்த கட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த லைன்ஸை நெருக்கமாக போட்டால் இன்னும் கொஞ்சம் குட்டி கட்டமாக பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து இதில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரிகேட்டடாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது இப்போ உங்களுக்கு புரியணும்ல, அதுக்கு தான் கொஞ்சம் பெருசாக நான் போட்டிருக்கேன். இனி என்ன பண்ணணும்னா, இது வந்து இப்படி பண்ணிவிட்டு இனி நம்ம க்ராஸாக நம்ம போடணும். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இந்த பாயிண்டில் இப்படி எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி இப்படி த்ரெட்டை வைக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம். ஸோ இதில் என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இதில் சொல்லித்தரேன் பாருங்கள். இது வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் இல்லையா, வெர்டிக்கல் லைன்ஸ்க்கு கீழே விட இப்படி நீடில் போடணும். இந்த எல்லா வெர்டிக்கல் லைன்ஸ்லேயும் கீழே தான் நீடில் வரணும். இது வந்து ஹாரிசான்டல் லைனுக்கு மேலே நீடில் வரணும். அப்புறமா வெர்டிக்கல் லைனுக்கு கீழே நீடில் போகணும். அப்புறமா ஹாரிசான்டல் லைனுக்கு மேலே வரணும். அப்புறமா வெர்டிக்கல் லைனுக்கு கீழே போகணும். இந்த மாதிரி இருக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுடுங்க, வெர்டிக்கல் லைனுக்கு கீழே தான் நீடில் இருக்கணும், ஹாரிசான்டல் லைனுக்கு மேலே இருக்கணும்.
ஸோ இன்னும் வருது பார்த்தீங்களா, அந்த அந்த வெர்டிக்கல் லைன்ஸ்க்கு கீழே தான் நெடில் இருக்கணும். இன்னும் வருது பார்த்தீங்களா, இந்த ஹாரிசாண்டல் லைனுக்கு மேலே நெடில் இருக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும், ஈஸியாக நம்ம போட்டுட்டு போகலாம். இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி போடலான்னு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதுதான் வெர்டிக்கல் லைன்ஸ் இல்லை. ஸோ வெர்டிக்கல் லைனுக்கு கீழே நம்ம போட்டிருக்கோம். கீழே போட்டேன்னா இனி வந்து அடுத்து பாருங்கள் ஹாரிசாண்டல் லைன், இதுக்கு மேலே போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள் வெர்டிக்கல் லைன், அதுக்கு கீழே போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள் ஹாரிசாண்டல் லைன் வந்திருக்கு, ஸோ மேலே போட்டிருக்கேன். வந்து இங்கே நம்ம இப்படி குத்திடணும். அவ்வளோதான். இனி அதே மாதிரி அடுத்து இப்படி போட்டுட்டு நம்ம இப்படி பார்த்துக்கலாம். இந்த லைனில் இப்படி வரும். ஸோ இனி நம்ம அடுத்து நான் இருக்குது பார்த்தீங்களா வெர்டிக்கல் லைன், அதுக்கு கீழே போட்டோமா. இனி ஹாரிசாண்டல் லைனுக்கு மேலே, அடுத்து வெர்டிக்கல் லைன்னு கீழே, அடுத்து ஹாரிசாண்டல் லைனுக்கு மேலே, அடுத்து வெர்டிக்கல் லைனுக்கு கீழே, அடுத்து ஹாரிசாண்டல் லைனுக்கு மேலே. இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்படி நம்ம இழுத்து இதில் இப்படி ஸ்டிச் போட்டுறோம். இனி அடுத்த ஸ்டிச், அடுத்தும் இதே மாதிரி தான். வெர்டிக்கல் லைனுக்கு கீழே, ஹாரிசாண்டல் லைனுக்கு மேலே, வெர்டிக்கல் லைனுக்கு கீழே, ஹாரிசாண்டல் லைனுக்கு மேலே, வெர்டிக்கல் லைனுக்கு கீழே, அப்புறமா ஹாரிசாண்டல் லைனுக்கு மேலே, அப்புறமா வெர்டிக்கல் லைனுக்கு கீழே, அப்புறமா ஹாரிசாண்டல் லைனுக்கு மேலே பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி நம்ம குத்தி முடிக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம இதை சுற்றி பீட்ஸ் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சுற்றி பீட்ஸ் வச்சிட்டோம். ஸோ பீட்ஸ் வச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். நீங்கள் எல்லோரும் இதை வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.